Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, நான் ஒரு கேஜை உருவாக்கி இருக்கேன். அந்த கேஜ் இப்ப எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, இது ஒரு இன்விசிபிள் கேஜ். இந்த கேஜ் உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்து சொல்லுங்க. நீங்க என்ன என்கிட்ட விளையாடிட்டு இருக்கீங்களா? இது இன்விசிபிள் கேஜ்னு தானே சொன்னீங்க. அப்படி எப்படி என் கண்ணுக்கு தெரியும்? ஓ, என் உயிர் நண்பர்களே, மன்னிச்சிருங்கப்பா. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இன்விசிபிள் கேஜ நாம இந்த கருப்பு கண்ணாடி போட்டு தான் பார்க்க முடியும். இந்த ரிமோட்டோட கிரீன் பட்டனை அழுத்தினோம்னா இந்த கேஜோட கதவு திறந்துரும். அதாவது டோர் ஓபன் ஆயிடும். மறுபடியும் இந்த பட்டனை அமுக்கணும்னா அந்த டோர் க்ளோஸ் ஆயிடும். எப்படி? இதோட நாலா பக்கமும் கரண்ட் பாஸ் ஆகும். ரிமோட் மூலமா ஆஃப் பண்ணா மட்டும்தான் இந்த கரண்ட் ஆஃப் ஆகும். அந்த மாதிரி செட்டிங் பண்ணிருக்கேன். ரிமோட்டை மாத்திட்டோம்ல. டான் ஆக போறான். டான் எதுக்கு இந்த கேஜ் உருவாகல? இந்த கேஜ் முன்னாடி தான்பா இருக்கு. நாம பின்னாடி போகலாம், பின் வழியா போகலாம். சீக்கிரம் வாங்க. பாஸ் நம்மள சுத்தி 4 பக்கமா கேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். நாம கேஜுக்குள்ள இருக்கோம் பாஸ். பாஸ் கருப்பு கண்ணாடி போட்டா மட்டும்தான் இந்த கேஜ் தெரியும்னு டாக்டர் ஜட்கா சொன்னாரு. வெரி குட். நம்பர் 1, நம்பர் 2 சரியான நேரத்துல இதை ஞாபகப்படுத்துனீங்க. மோட்டு பத்லு என்ன காப்பாத்துங்க. ஜான் என்ன கிட்னாப் பண்ணி காட்டுக்குள்ள வச்சிருக்கான். சீக்கிரம் ப்ளீஸ் வந்து என்ன காப்பாத்துங்க. சீக்கிரம் வாங்க. டோன்ட் வரி சிங்கம் சார், நாங்க இத வந்துகிட்டே இருக்கோம். வா பாஸ், ரொம்ப சூப்பர். நல்லா மிமிக்ரி பண்ணீங்க. ஸ்டார்ட். ஜான், இன்னைக்கு நீ எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு எங்கேயுமே போக முடியாதுடா. இன்னைக்கு நாம 2 பேரும் மோதி பாத்துறலாம். வாங்க மோட்டு பட்லு, தைரியம் இருந்தா கிட்ட மோதுங்க. அடே மோட்டு, உனக்கு என்ன ஆச்சு? குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட ஞாபகம் ஒரே நேரத்துல வந்துடுச்சா? வாங்க வாங்க, மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. மோட்டு, நம்ம 2 பேரும் இன்விசிபிள் கேஜுக்குள்ள மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன்டா. ஆனா அந்த இன்விசிபிள் கேஜ் டாக்டர் ஜட்கா கிட்டலடா இருக்கு. இவன் கிட்ட எப்படி வந்துச்சு? திருநாதான் வரும், வேற எப்படி வரும்? ஜான், இத விட்டு நாங்க வெளிய வந்தோம் மகனே, உன் கதை காலிடா. ஆனா இங்க இருந்து உங்களை வெளியே யார் கூட்டிட்டு வருவாங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸாலையும் எதுவும் பண்ண முடியாது. ஹலோ சிங்கம் சார், என்ன ஜான் காட்டுக்குள்ள கடத்தி வச்சிருக்கா. சிங்கம் சார், தயவு செஞ்சு வந்து என்ன எப்படியாவது காப்பாத்திட்டு போங்க. கவலைப்படாத மோட்டு, நான் உடனே அங்க வரேன். நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட். ஜான் ஆக போறான். டான் டான் ஆக போறான். டான். சிங்கம் சார், வராதீங்க. இல்லங்க, வராதீங்க ஐயா. நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒன்னும் ஆகாது மோட்டு பத்லு. நான் உங்களை காப்பாத்தியே தீருவேன். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபல்ல. அதாவது இம்பாசிபிள். சார், எங்க பேச்ச மீறி வந்தா அவிஞ்சு போயிடுவீங்க. இதோ வந்துட்டேன். அம்மா 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 அம்மா. சிங்கம் சார்,
நினைச்ச மாதிரியே நடக்குது. 3 பேரும் இங்க வந்துட்டாங்க. இன்னும் 2 பேரை இந்த கேஜுக்குள்ள அடைக்கணும். அந்த 2 பேரும் வந்ததுக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் ஒண்ணா இந்த கேஜுக்குள்ள அடைச்சிருவேன். அதுக்கப்புறமா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அட, என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா, நீ தானே கால் பண்ணி வர சொன்ன. இப்ப வரக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? ஏப்பா இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க, நீங்களும் வந்துட்டீங்களா? நல்லதா போச்சு. ஏன்னா எங்களோட சேர்ந்து நீங்களும் இன்விசிபிள் கேஜ்ல வந்து மாட்டிக்கிட்டீங்க. சூப்பரா இருக்குல்ல? அச்சோ, இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சு. ஜானி என்னோட ரிமோட்டை எப்படி திருடுனா, எப்ப திருடுனா, ஒன்னும் புரியலையே. டாக்டர் ஜக்கா, இனிமே வாழ்க்கை முழுக்க நீ உருவாக்குன கேஜுக்குள்ளதான் இருக்க போற. என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும். இது வரைக்கும் எந்த ஜெயிலும் கைதியா இருந்ததே இல்லையாப்பா. தொடர்ந்து கேளுங்கய்யா. இருந்தாலும் இந்த மாதிரி ஜெயில இருந்து தப்பிக்கிறதுல எனக்கும் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதோ. என்ன மாதிரியே ஃபாலோ பண்ணுங்க. அட, போகணும்னு நினைச்சீங்க, அதுக்கு முன்னாடி இந்த கருப்பு கண்ணாடியை போட்டு பாத்துக்கலாம்லப்பா. இதையா முதலியா சொல்லாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் இங்க இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. இதுக்கப்புறம் வெயில் காலம், மழை காலம், குளிர்காலம், எந்த காலம் வந்தாலும் நீங்க இப்படியே காட்டுக்கு நடுவுல வீடு இல்லாம தான் வாழணும். அதுவும் பசியோட நீங்க வாழ போறீங்க. இங்க பாரு ஜான், எங்களை கைதியாக்கு தப்பு இல்ல. நான் சோறு படாம இருந்தா பிச்சு போடுவான் பிச்சு. என்னால எப்படி வேணா இருக்க முடியும். ஆனா சாப்பிடாம குடிக்காம இருக்க முடியாது. சாப்பிட சமோசாவை குடிக்க டீ தண்ணியும் வேணும்னா எனக்கு. நான் எல்லாம் கொடுக்கறேன். சாப்பாடு கொடுக்கறேன், தண்ணி கொடுக்கறேன், உனக்கு பாக்கெட் மணி கூட கொடுக்கறேன். ஆனா திரும்ப ப்ளீஸ் கேஜுக்குள்ள போயிடு ப்ளீஸ். மோட்டோ, நீ தான் வெளியில போயிட்டியா? அப்புறம் மறுபடியும் எதுக்குடா உள்ள வந்த? அப்படியே போய் அந்த தண்டனக்க டானி கிட்ட இருக்கிற ரிமோட்டை புடிக்கிட்டு வந்திருந்தா கூட நம்ம எல்லாரும் வெளியில போய் இருக்கலாம். அதை ஏன்டா செய்யல? அட ஆமாடா பாத்துரு, அந்த மேட்டரை மறந்துட்டேன் பாத்தியா. சாரிடா சாரி. இப்ப பாரு, நான் திரும்ப போறேன். என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, பூமிக்கு அடியிலையும் கேஜ் உருவாக்கலாம்னு ஜானுக்கு தெரியாது இல்ல. எப்படி? இப்பதான் எனக்கு தெரிஞ்சிருச்சு. சரி பசங்களா, இப்ப நான் இங்க இருந்து போக போறேன். இந்த நல்ல நேரத்தை நானும் யூஸ் பண்ணிக்கணும்ல. இங்க பாருங்க சிங்கம் சார், புர்புரி நகர் பேங்க இப்ப நான் கொள்ளையடிச்சிட்டு வந்துட்டேன். வாங்க. மோட்டு பத்லு, புர்புரி நகர் ஜுவல்லர்ஸ் எல்லா இடத்தையும் கொள்ளையடிச்சிட்டேன். பி ஜுவல்லர்ஸ். நீங்க இப்படி பாத்தீங்கன்னா என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. நீங்க இந்த ஊரையே கொள்ள அடிச்சிட்டீங்களே. அம்மா. நீங்க எல்லாரும் இப்ப உள்ள இருக்கீங்க. இப்ப என்ன யாரால தடுக்க முடியும்? மோட்டோ, இந்த மாதிரி அநியாய அக்கிரமத்தை எல்லாம் பார்த்துட்டு இன்னும் எவ்வளவு நேரம் தான் இந்த கூண்டுக்குள்ளேயே இருக்கிறது? பத்து வயிறு காலியா இருக்கும் போது மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தான் நல்லா தெரியும். அப்புறம் என்னடா ஐடியா? இந்த மோட்டோ, இந்த கண்ணாடியை போட்டுக்க. ஹலோ மிஸ்டர் டீ கடைக்காரர், சீக்கிரமா ஒரு 2 டஜன் சமோசா எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள வாங்க. இதோ உடனே வந்துடுறேன். சமோசா. மோட்டோ, சீக்கிரமா சமோசாவை எடு, கொண்டாடு. எவ்வளவு பெரிய வாயில உனக்கு. நம்பர் 1 நம்பர் 2 2 பேரும் சேர்ந்து நில்லுங்கடா. மாட்டிக்கிட்டேனே. விட்டு போட்டு வேண்டாம், என்ன விட்டு. மறுபடியும் இப்படி பண்ண மாட்டேன். உன்னை தப்பு கணக்கு போட்டுட்டேன். நில்லு. வேணும்னா கொள்ளையடிச்சதுல பாதி எடுத்துக்கலாம். என்ன அடிக்காத ப்ளீஸ்.
அதேங்கப்பா இதுதான் சமோசாவோட பவர். வெரி குட் மோட்டு, நீ என்னோட வேலையை காப்பாத்திட்ட. ரொம்ப தேங்க்ஸ் மோட்டு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நில்லுங்கப்பா, இந்த கேஜை திறந்து விட்டு போங்க. என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். மம்மி காப்பாத்துங்க. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.